வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். குறிப்பாக இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 10ஆம் தேதி அன்றைக்கு நிஃப்டியினுடைய க்ளோசிங் வச்சு நம்ம இன்றைக்கி நான் சில தேர்வுகளாக எடுத்திருக்க சில பங்குகளை உங்களோட பகிர காத்து கொண்டு இருக்கிறேன். அதற்கு முன்பாக புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஒரு சின்ன வேண்டுகோள், ஒரு நண்பர் கமெண்ட்டில் கேட்டிருந்தார், நிஃப்டியை பற்றியும் பேங்க் நிஃப்டியை பற்றியும் நீங்கள் உங்களுடைய பதிவில் போடுங்கன்ட்டு. அஃப்கோர்ஸ் வாரம் சனிக்கிழமைகளில் நம்ம நிஃப்டியை மட்டும் இல்லாமல் எல்லா செக்டர்ஸும், நாட் ஓன்லி பேங்க் நிஃப்டி, மற்ற எல்லா ஃபின் நிஃப்டியிலேருந்து எல்லா செக்டர்ஸையும் பற்றி நம்ம சனிக்கிழமைகளில் கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி கமாடிட்டியில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில்ஸினுடைய லெவல்ஸும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுடைய லெவல்ஸை நம்ம கொடுத்துட்டு வரோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்னென்னா கொஞ்சம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நான் கொடுக்குற வீடியோஸினுடைய டைமிங் உங்களால் கரெக்டாக பார்க்க முடியாது. ஸோ நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்தந்த டைமில் அந்த வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தொடர்ந்து அதை பார்க்குறதுக்கு இப்படி ஒரு வேலையை நீங்கள் செய்துட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோஸ், ஏன்னா நான் வாரத்தில் ரொம்ப அதிகமான வீடியோ கொடுக்காத ஒரு பர்சன். ஸோ அதனால் என்னுடைய வீடியோஸ் வர்றதை நீங்கள் சரியாக பார்க்கணும் அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தந்த நேரத்தில் அது சரியாக உங்களுடைய ஃபோனுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வாரத்துக்கான புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி நிஃப்டியினுடைய நிலவரத்தை முதல்ல பார்த்துடலாம். ஸோ இந்த பர்டிகுலராக திங்கள் செவ்வாய் இந்த 2 நாட்களுடைய க்ளோசிங்கை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 25,935 க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. ஸோ 25,810க்கு மேலே ஒரு கேப் அப்பாக ஓப்பன் ஆகி திங்கட்கிழமை அதற்கு மேலே நிறுத்தப்பட்டாலும் ஒரு ஸ்ட்ராங்காக அந்த கேண்டில்ஸ் ரெண்டுமே இல்லை. இந்த 2 நாட்களினுடைய கேண்டில்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. இருந்தாலும் கூட அடுத்து இருக்கக்கூடிய ஹைஸை கட் பண்ணி செல்லும்போது 26,260 நோக்கி மறுபடியும் இது செல்வதற்கு வாய்ப்புகளாக இருக்கும். அதாவது இன்றைக்கான உச்சம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 25,989 போயிருக்கு. ஸோ இன்னொரு 10-11 பிள்ளைகள் 26,000 நெருக்கத்துக்கு போயிருக்கு. அந்த லெவலை தாண்டிச்சுன்னா இந்த 26,260 மறுபடியும் நெருங்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். கீழே சப்போர்ட்டாக 25,810 அப்படிங்கிறது இப்போ மாறி இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகளாக நான் தேர்ந்தெடுத்த சில பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லி நம்ம சேனலில் வந்த சில பங்குகள், ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை நெருங்கி இருக்கக்கூடிய சில பங்குகளை முதல்ல பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம புதிய பங்குகளை நோக்கி பயணிக்கலாம். அதில் முதலாவதாக அசோக் லைலாண்ட் ₹209.73 இன்றைக்கி க்ளோசிங் இருக்குது. ஸோ 211 வரைக்கும் போயிருக்கு. அடுத்த லெவலாக 229ங்கிறது 192 போன வாரமே கடந்து க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வாரம் இந்த கன்ஃபர்மேஷன் லெவல்ஸுக்கு நோக்கி போய்கிட்டு இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. இருந்தாலும் 229ங்கிறது அடுத்த லெவலாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஏற்கனவே இங்கே பை பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த லெவல்ஸ்கிட்ட வரும்போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லதுன்றதுக்காக இது ஒரு அலர்ட்டாக எடுத்து போட்டிருக்கேன். அடுத்த ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் ரைல்டெல் ₹346.85 முடிச்சிருக்காங்க. 326ங்கிற அந்த சப்போர்ட் லெவலுக்கு ஒரு டச் பண்ணி அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து நிற்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக காட்டணும். அதாவது ஒரு சப்போர்ட் லெவலுக்கு என்ன தான் மார்க்கெட்டில் நெகட்டிவ் நியூஸஸ் இருந்தாலும் சில ஸ்டாக்குகள் ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சப்போர்ட் லெவல்ஸை தாண்டி ஒரு க்ளோசிங் ஆனது வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எடுத்துக்க காட்டுறேன். கிட்டத்தட்ட 380க்கு நெருக்கத்துக்கு போன இந்த ஸ்டாக் 391 வரைக்கும் இப்போ உச்சம் போனது. அங்கேருந்து இந்த 326 வரைக்கும் வந்திருந்தாலும் ஒரு வாரம் கீழே க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா கூட அதை தாண்டி மறுபடியும் மேல் நோக்கி செல்கிறதுக்கு தன்னை தயார்படுத்திக்கிற ஒரு நிலைமையை இந்த மாதிரியான ஒரு சில ஸ்டாக்ஸுகள் கொண்டு வந்துக்கிட்டு இருக்குது. அப்படி பார்க்க போகும்போது இது 326ங்கிறது எவ்வளோ ஸ்ட்ராங்காக தடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்த ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியாவாக வச்சுக்கிட்டு நம்ம முன்னாடி வாங்கலைன்னா கூட இப்போ நம்ம இதில் முயற்சி பண்ணும்போது 326 ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியாவாக நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டு அது கீழே ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வராத வரைக்கும் நமக்கு மீண்டும் அது மேல் நோக்கி செல்கிறதுக்கு அட்லீஸ்ட் அந்த 397 வரைக்கும் போகிறதுக்கான முதல் வாய்ப்புகளாக நமக்கு இருக்கும். அடுத்தடுத்த லெவல்ஸுக்கெல்லாம் 440, 480 இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஐடியாவுக்கு தான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். எந்த இடத்துல நல்ல தடைப்பட்டு நிற்கிது பாருங்கள் அப்படிங்கிறது. ஸோ இது ஏற்கனவே நான் சொன்னது அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு இதை சும்மா நம்ம திருப்பி எடுத்து மறுபடியும் இதை நான் பார்த்த விஷயமாக காட்டாமல் ஏற்கனவே சொன்ன விஷயம் இருந்தாலும் மேல் நோக்கி சென்றாலும் மறுபடியும் அந்த செய்திக்காக ஒரு அமெரிக்காவிலேருந்து கொடுக்கப்பட்ட அந்த செய்திக்கு அப்புறம் இறங்கின இந்த பங்கு மறுபடியும் எந்த இடத்துலேருந்து தடுப்பு எடுத்து மேலே போகுதுங்கிற ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இன்னொரு ஸ்டாக் பார்க்கலாம். ஜேகே டயர்ஸ் 571 க்ளோசிங்.
556 கடந்துட்டாங்க இந்த வாரம். ஸோ அதற்கு மேலே போய்கிட்டு இருக்குது. அடுத்த கட்டமாக 641ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. ஸோ 588 வரைக்கும் போயிட்டு 571 க்ளோசிங் இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். கீழே வாங்கியிருக்கிறவங்க இந்த மாதிரி வரும்போது ஒரு வேளை ட்ரெயில் ஜாஸ்தியாகி 556 கீழே க்ளோசிங் வந்துருச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தை இழந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனதில் வச்சுக்கணும். அதனால தான் இந்த மாதிரி இருக்கக்கூடியதையும் நம்ம வந்து என்ன மேலே போகுதே அப்படின்னோன்னு நம்ம மேலே போகுதுன்னு ஒரே முடிவில் இருந்துடக்கூடாது. அது க்ளோசிங் வந்து வீக்லியில் 556க்கு மேலே வச்சா தான் நமக்கு அடுத்த கட்டம் மேலே இருக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் அதனுடைய க்ளோசிங்கை பார்த்து 556க்கு மேலே மெயின்டைன் ஆகுதான்றதை மட்டும் கவனத்தோடு பார்த்து உங்களோட பொசிஷனை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதா இல்லை ஹோல்ட் பண்ணுறதான்ற முடிவை எடுக்கிறதுக்கு சௌரியமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்த ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். சம்பல் ஃபெர்டிலைசர்ஸ். இதுவும் அப்படி தான். இந்த 430ங்கிற அந்த சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு அதுலேருந்து அது கொஞ்சம் மேலே போகிற மாதிரி கிளம்பிச்சு. நியூஸ் வந்த பிறகு இறங்கினாலும் கூட அந்த 430க்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோசிங் போகலை. அப்படி போச்சுன்னா 365 தான் அடுத்த லெவலாக இருக்கும். அப்படி ஒரு க்ளோசிங் வீக்லியில் கொடுக்காதனால இந்த வாரம் கொஞ்சம் மறுபடியும் தலை தூக்கி 453 வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ இது சரியாக வேலை செய்து அடுத்து வரக்கூடிய வாரங்களும் சரியான கன்ஃபர்மேஷனோடு போகும்போது 503க்கு அப்புறம் அடுத்தடுத்து கூட வரக்கூடிய லெவல்களாக 549, 586, 623, 676 அப்படிங்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாம் இதுக்கு அடுத்தடுத்து இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஸோ இது இந்த வாரம் நான் வந்து மேலே போய் முடிகிறத காட்டாமல் கீழே வந்து சப்போர்ட் எடுக்கிறதே காட்டுறதுக்கு காரணம் என்னென்னா மார்க்கெட் அப்படி வந்து நல்ல ஒரு பாட்டமில் வந்து தங்கி இருக்கக்கூடிய இடமா இந்த இடங்கள் நிறைய ஸ்டாக்கில் இருக்கிறதுனால. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னதே இந்த மாதிரி வரும்போது இதையே புதுசாக நம்ம சொல்லாமல் ஏற்கனவே சொன்னது தான் இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் ஏரியாவில் நல்லா சப்போர்ட் எடுத்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு அது ஒரு எக்ஸாம்பிளாக காட்டணுங்கிறதுக்காக தான் எடுத்து காட்டியிருக்கேன். ஸோ இந்த வாரத்துக்கான புதிய பங்குகள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். இந்த வாரத்துக்கான முதல் பங்கு பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 342 க்ளோசிங். ஸோ இதை ஏன் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா என்னுடைய எண்ணம் என்னவாக இருக்குன்னா இந்த 300 நல்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஸோ இதில் கீழே நீங்கள் வந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி இதற்கு கீழே 283 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு எக்ஸாம்பிளாக காட்டணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ 283 கீழே நீங்கள் போகணும் அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்து கீழே க்ளோசிங் வரணும், கேண்டில்ஸ் வரணும். அப்படி வருதுன்னா 270லையோ 260லையோ க்ளோசிங் வந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து இறங்கி செல்கிறதுக்கு வாய்ப்புகள் எடுக்க தயாராகுதுன்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு அடுத்த வாரம் என்ன இருக்குது அப்படின்னா 285, 55 பைசால க்ளோசிங். அந்த வாரத்தினுடைய கேண்டில் பாருங்கள். கேண்டிலுடைய பாடியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக்னஸாக இல்லாமல் ரொம்ப தின்னாக இருக்கும். அதே சமயத்தில் அதனுடைய டெயில் அளவு ஜாஸ்தியாக இருக்கும். நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாடி வந்து ரொம்ப குறைந்து காணப்படும் போது என்ன காரணம் வருதுன்னா அந்த இடத்துல அது கீழே இருந்தால் பையிங் ப்ரெஷர் வருதுன்னு அர்த்தம். அதே சமயத்தில் அது மேலே இருந்துச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர் வருதுன்றதை நம்ம அதை டோஜின்னு சொல்லுவாங்க. நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸில் போய் படிச்சிங்கன்னா டோஜி பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு இடத்துல ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜில் ஒரு டோஜி வருது அப்படின்னா நமக்கு அங்கேருந்து திரும்புறதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு 2 டோஜிஸ் தான் இந்த கடைசியில் நமக்கு கிடச்சி அதனுடைய கன்ஃபர்மேஷனாக தான் இந்த கேண்டில் வந்து கடைசியாக இந்த வாரத்தில் இந்த 2 நாளில் இப்படி ஒரு ஏற்றத்தை கொடுத்து நிறுத்தியிருக்கு. ஸோ 300க்கு கீழே க்ளோசிங் போகாமல் இந்த ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்கிறதுனால கண்டினியூவாக இது மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு முதல் வாய்ப்பாக 432 அப்படிங்கிறது முதல் வாய்ப்புகளாக இருக்கலாம். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்து 517 அப்படிங்கிறது அடுத்த வாய்ப்புகளாக இருக்கலாம். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்து 585ங்கிறது மூன்றாவது வாய்ப்புகளாக இதில் வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து நியூ இந்தியா அஷூரன்ஸ் லிமிடெட் 159 ரூபாயில் முடிச்சிருக்காங்க. ஸோ 140, 157 ஒரு நல்ல ஒரு ஏரியா, சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். இந்த 157க்கு மேலே இது திரும்பி இருக்கிறதுனால ஸோ இதை நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துக்கு மேலே இது தாண்டி ஸ்ட்ராங்காக செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு மேலே போகும்போது 177ங்கிறது முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 199ங்கிறது இரண்டாவது ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். அதையும் தாண்டி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 214 அப்படிங்கிறது மூன்றாவது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது நமக்கு 235 அப்படிங்கிறது நமக்கு நான்காவது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கணும். ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லிட்டு போகலாம் 177, 199, 214, 235ன்னு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் நான் அழுத்தி சொல்வதற்கான காரணங்கள் இது தான். அந்த ஸ்ட்ராங் க்ளோசிங் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கணும். இந்த பாட்டமில் கிடச்சிருக்கக்கூடிய அந்த 2 ஸ்ட்ராங் க்ளோசிங்கை பேஸ் பண்ணி தான் நம்ம
இப்போ இது திரும்பி இருக்குன்னு நம்ம முடிவெடுக்க முடியுது. அதே சமயத்தில் ஏதாவது திருப்பி மறுபடியும் நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் திரும்பி வந்தாலும் இந்த இடம் நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியாவாக இருக்கணும். உடச்சிருச்சு அப்படின்னா நெகட்டிவ் ஆகுறதுக்கு ஸ்டாக்குங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். எதுக்குமே உத்தரவாதமாக கண்டிப்பாக இது தாங்க லோ, இதுக்கப்புறம் போகாதுங்கன்னெலாம் யாரும் சொல்ல முடியாது. அதே மாதிரி இது தாங்க உச்சம் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதே ஸ்டாக்கு இன்னொரு 10 வருஷம் கழித்து பார்க்கும்போது 1000 ரூபாயும் இருக்கலாம், இல்லை இந்த 159 ரூபாயிலே கூட தொடர்ந்து இருந்துடலாம். ஆனால் சிச்சுவேஷன் என்னன்றதுன்னா, நமக்கு இந்த மாதிரியான சப்போர்ட் ஏரியாஸில் பை பண்ணுறதும் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸில் நம்ம செல் பண்ணுறதுக்கும் நம்மளை நாம் தயார்படுத்திக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான வியூகங்களை நம்ம கடைபிடிக்கிறோம். அந்த வகையில் பார்க்க போகும்போது பார்த்திங்கன்னா அந்த 177க்கும் 199க்கு நடுவிலே பாருங்கள் எப்படி தடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கு ஒவ்வொரு முறையும்னு. அதுதான் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக நம்ம எடுக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் வேறு எந்த விதமான பெரிய டூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிலாம் கண்டுபிடிச்சி நான் இதை போடுறது கிடையாது. நீங்களே இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சி கூட உங்களுடைய ஸ்டாக்ஸை நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதில் ரெசிஸ்டன்ஸையும் சப்போர்ட்ஸையும் நீங்கள் வளைஞ்சி அதை பேஸ் பண்ணி உங்களுடைய என்ட்ரி எக்ஸிட்ஸை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக்கை பார்க்கலாம். தேவயானி லிமிடெட் 136 ரூபா 75 காசில் க்ளோசிங். ஸோ இதையே நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது மொத்த கேண்டிலையும் நம்ம அப்படி சுருக்கி பார்க்கும்போது இந்த 107 தான் அதனுடைய மேக்ஸிமம் பாட்டம். அதாவது ஆல்மோஸ்ட் இதற்கு முன்னாடி அது ஐபிஓவில் ஓப்பன் ஆகும்போது போன பாட்டம் இது. அந்த பாட்டத்துக்கு ஆல்மோஸ்ட் கீழே வந்துருச்சு. இப்போ அங்கேருந்து திரும்பி 136க்கு திரும்பி சென்றிருக்கு. ஸோ என்ன காரணம் அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கல் லோவை கட் பண்ணி கீழே போகிறதுக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டாக் தயாராக இல்லை. ஸோ அதனுடைய விளைவாக என்ன ஆயிருக்குன்னா 2-3 நாட்களாக நல்ல வால்யூமோடு திரும்பியிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலராக கீழே வந்து டைல் அதிகமாக இருந்து மேலே வந்து அந்த கேண்டிலுடைய பாடி வந்து சின்னதாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு பையிங் ப்ரெஷர் கீழே கிடைக்கிறது தான். அந்த ஒரு வெயிட்டு கிடச்சிருச்சு இந்த இடத்துல. சரி ரைட்டு, இதுக்கப்புறம் அது கீழே போகிறதுக்கு சந்தர்ப்பங்கள் குறையுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு அந்த இடம் ஒரு வாய்ப்பாக இருக்குது. இருந்தாலும் 135க்கு மேலே ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், இந்த வாரம் க்ளோசிங் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 149 முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகும்போது 163ங்கிறது ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதையும் தாண்டி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகும்போது 190ங்கிறது மூன்றாவது ரெசிஸ்டன்ஸாக நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுங்க. இந்த 190க்கும் 163க்கும் நடுவில் பாருங்கள் எப்படி வந்து ஒவ்வொரு முறையும் வந்து தடுக்கப்பட்டிருக்குங்கிறது. அதுதான் இப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. இதை நான் ஏன் இடையில சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஸ்டாக்குகளில் இப்படி ரெசிஸ்டன்ஸை வரைஞ்சி வச்சுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் 132 ரூபா 87 காசில் க்ளோசிங். இதுவும் பார்த்திங்கனாலே இப்போ உங்களுக்கு தெரியும் 124 வந்து எப்படி இதற்கு முன்னாடி சப்போர்ட் எடுத்திருக்கு, அதே இடத்துல வந்து இப்போ திருப்பி சப்போர்ட் எடுத்து நின்றுருக்குங்கிறதுனால இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இதில் இருக்கிறது 140ம், அதை தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 158 அப்படிங்கிறதும், அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 186 அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய லெவல்ஸ்களாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகள். மீண்டும் சனிக்கிழமை பங்குச்சந்தை நிலவரத்தோடு உங்களோடு இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.